விட்டு வெளியே வர்ற அந்த ஒரு தருணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அவ பல காரணங்களுக்காக வர்றா. படிக்கிறதுக்காக வர்றா, வேலைக்காக, சுயமரியாதைக்காகன்னு இப்படி பெண்களோட பல கனவுகளுக்கு உறுதுணையா நிக்கிறது பொது போக்குவரத்து. இந்த பொது போக்குவரத்து பல்வேறு பாதைகளை பெண்களுக்கு போட்டு கொடுத்திருக்கு. சுதந்திரம் இருக்கு, ஆனா முழுமையா? பாதை இருக்கு, பாதுகாப்பானதா அப்படிங்கிற கேள்விகளும் சவால்களும் இருக்கத்தான் செய்யுது. இப்படி பல அடுக்கடுக்கான கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்கதான் இன்னைக்கான நிகழ்ச்சி பெண் அரசியல். வாங்க பார்க்கலாம். போக்குவரத்து பயணம் அவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு, என்ன மாதிரியான அனுபவத்தை கொடுத்திருக்கு அப்படிங்கறத அவங்க கூடயே சேர்ந்து பயணிச்சு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எங்க வீடு எண்ணூருமா. எப்படி வந்துட்டு போவீங்க? காலையில ஃப்ரீ பஸ் இருக்குதுல்ல, ஃப்ரீ பஸ்ஸில் தான் வரோம் நாங்கள். மற்றதான் ஏன்னா எங்களுக்கெல்லாம் கஷ்டம்னால இங்கே மெட்ரோ அது போல் பஸ்ஸெல்லாம் ஏற முடியாது. ஆனால் ஃப்ரீ பஸ்ஸில் நாங்கள் வந்துடுவோம். பஸ் வசதியெல்லாம் இல்லைன்னா சிரமமாக இருக்கும்ல உங்களுக்கு? கஷ்டம், உண்மையுமே கஷ்டம். பஸ்ஸு இல்லைன்னா எப்படி வேலைக்கு வர முடியும்? ஃபஸ்ட்டு இப்போ மெட்ரோ வரலன்னா டெய்லியும் நம்ம இப்போ நாங்கள்லாம் கஷ்டப்படுறோங்க. நாங்கள் டெய்லியும் மெட்ரோக்கு எப்படி 50 ரூபா செலவு பண்ணிட்டு வர முடியும்? இப்போ பஸ்ஸு இருக்கிறதுனால நம்ம ஏதோ லோக்கல் பஸ் இருந்தால் டக்குன்னு ஏறி நாங்கள் ஏதோ ஒரு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுறோம். எவ்வளோ வருஷமாக நான் அந்நாத்துக்கெல்லாம் 12 மணிக்கெல்லாம் வேலை முடிச்சுட்டு ஹோட்டலில் வேலை செய்யும் போதெல்லாம் செகண்ட் ஷிஃப்ட் வந்து நைட்டு 12க்கெல்லாம் வீட்டுக்கு போய்க்கிறேன். எனக்கு பயமே இல்லை, தான் போவேன் நான். காலையில் 3 மணிக்கு கிளம்பி வீட்டு வெளியே வந்துடுவேன். நாளை காலை வண்டி பிடித்தேன். ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் வண்டி. இப்ப வேலைக்கெல்லாம் வர்றதுக்கு ட்ரெயின்ல வரீங்கல்ல? ஆமா. ட்ரெயின்லாம் இல்லைன்னா எப்படி வர முடியும்? வர முடியாது, அவ்வளோதான். அந்த 3 மணிக்கு ஏஞ்சி வர்றது, நடந்து வர்றது கஷ்டமா இருக்குது. ஒரு ஆட்டோக்குள்ள பஸ் இல்லை. அந்த நேரத்துல பஸ் எந்த பஸ்ஸும் விட மாட்டாங்க, ஆட்டோக்காரமும் வரமாட்டாங்க. விடி காலத்துல 7 மணிக்கு தானே நம்மளுக்கு எல்லாமே, 5:30 மணிக்கு தான். ஆனால் அது ஊர் நாடு, அவ்வளோ சீக்கிரம் வராது. ட்ரெயினே இல்லைன்னா நான் எப்படி வேலைக்கு வர முடியும்? அப்போ வீட்டில் தான் உட்கார முடியும். என்னோட வருமானம் இருந்தால் தான் என் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியும். என்னோட வருமானம் இல்லைன்னா நான் எப்படி, நான் யாருக்கிட்ட போய் நிற்க முடியும்? தூய்மை பணியாளர்களோட கதையை கேட்கும்போது ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சுது. பொது போக்குவரத்து அவங்களுக்கு ஒரு வசதி மட்டும் இல்லை, ஒரு வாழ்க்கை, ஒரு பாதுகாப்பு. ஆனா இந்த வசதியே இல்லாத காலத்துல பெண்கள் எப்படி இருந்தாங்க அதை தெரிஞ்சுக்க ஒரு பாட்டியை போய் பார்த்தேன். ஸ்கூல்லாம் அவ்வளோ படிக்கலம்மா. ஊர்ல இருந்தோம் வந்தவாச்சி பக்கம். நான் ஒரு 5வது தான் படிச்சிருப்பேன். அவ்வளோ தெரியாது, படிப்பு இல்லை. ஏன் நிறுத்திட்டீங்க? பஸ்ஸு கிடையாது, எவ்வளோ தொலைவு. இப்போ நடந்து போனோம். நம்ம இப்போ கேகே நகர் நடந்து போனோம். இப்போ இங்கே இருக்குல்ல கேகே நகர், பஸ்ஸு கிடையாது. இங்கேருந்து கேகே நகர் போனோம், இந்த பக்கம் கோயம்பேடு போனோம், நடந்தே தான் போனோம். இப்போ அதெல்லாம் இருந்திருந்தா நீங்களும் 5வதுல நிறுத்தாம அப்படியே படிச்சிருக்கீங்க. நல்லா போயிருக்கலாம். பொண்ணுங்களுக்கு அந்த அறியாத பசங்க வேலைக்கு போயிட்டு காலைல போய் நைட்டு வருதுங்களே, ரொம்ப பாதுகாப்பு, ஒரு பயம் கிடையாது. அது அந்த பசங்களுக்கெல்லாம் பிரி தானே, லேடிஸ் பசங்க படிக்குதுங்களே, பிரி வண்டியை பஸ்ஸே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நல்லா போயின்னு இருக்குது. ஒரு பயம் இல்லை, நல்லா இருக்குது. முந்தி விட இப்போ நல்லா இருக்குமா. அப்போ இப்போ வந்ததான் நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்க. 4-5 வருஷமா கோயிலுக்கு போகிறேன், அங்கங்கே போவேன், எல்லா ஊருக்கும் போவேன், திருத்தணி கூட போவேன். இந்த 70 வயசு பாட்டியோட பேச்சுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. பொது போக்குவரத்து இந்த வயசுலயும் அவங்களுக்கு ஒரு சிறகா மாறி சுதந்திரமா அவங்கள பறக்க வச்சிருக்குதுன்னு. வீட்டில் ஒரு முதல் பட்டதாரின்றது என் பொண்ணு தான். காலேஜ் போனது என் பொண்ணு தான். பொண்ணு போயிட்டு வர்ற வரைக்கும் நீங்க? பொண்ணு போயிட்டு வரைக்கும் இல்லை, வீட்டிலேருந்து 9 மணிக்கு கிளம்பினாலே நம்ம ஃபோன் அடிப்பேன் நான். காலேஜுக்கு ட்ரெயின் ஏறிட்டியான்ட்டு, ட்ரெயின் ஏறிட்டா ஃபோன் பண்ணோம், ட்ரெயின் விட்டு இறங்கிட்டு ஷேர் ஆட்டோவில் போயிட்டா ஃபோன் பண்ணோம். காலேஜ் உள்ளே போயிட்டான்னா உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் சொன்னேன்னா அதுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். 3 மணிக்கு காலேஜ் விட்டு வெளியே வந்தோடனே ஃபோன் பண்ணுவான். நான் ஏன்னா வச்சு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்த வரைக்கும் என்ன ஆகுது, எப்படி போகுது அப்படின்றதே நம்மளுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அதனால என் பொண்ணை நான் ஃபோன் பண்ணுமான்னுவேன். அவள் பண்ண நானே ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பேன். ஃபோன் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். பண்ணும்போது என் பொண்ணை எழுதுறது கொள்றதுலாம் பார்க்கும் போது என் பிள்ளை படிக்கணும், கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி என் பிள்ளைய படிக்க வைக்கணும். 20 ரூபா 1/4 கிலோ அம்பா இருப்பான். பொது போக்குவரத்துக்கும் பெண்களோட கல்விக்கும் ஒரு பெரிய தொடர்பே இருக்கு.
போக்குவரத்து இல்லாததுனால எத்தனை பெண்களோட படிப்பு நின்னு போயிருக்கும். யோசிச்சு பார்த்தா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்க ஊர்ல இருந்து நாங்க 2 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் ஸ்கூல் படிக்கப்பே. ஒரு 10th படிக்கிறதுனாவே 5th மேல 6th இருந்தே 2 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் நாங்கள் ஸ்கூலில் படிக்கணும். அப்போயும் எங்களுக்கு வந்து வீட்டில் அனுப்பிச்சிட்டு பசங்க போதே வருதுன்ற பயத்தில் ஒரு 10வது மேலே ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. இப்போ அப்படி இல்லை, பொண்ணுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க, போகிறாங்க, படிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே இல்லைன்னா வந்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அம்மாவும் ஒர்க் பண்ணுவாங்க, அப்பாவும் ஒர்க் போயிடுவாங்க. ஸோ அதனால் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சில இடங்களில் வந்து அந்த மாதிரி சேஃப்டி ஃப்ரீடம் வந்து கொஞ்சம் இருக்கிறது கஷ்டம்தான். நம்ம என்னதான் வெளியே போனாலும் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்க தான் செய்யும், பயம் இருக்க தான் செய்யும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை நம்மளுக்கே இருக்கும். வெளியே போய் தானே நம்ம படிக்க முடியும். வீட்டில் இருந்தே வந்து படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்க்குறோம், அது எல்லாமே இருக்குது. ஒரு இனம் புரியாத பயம்னு அந்த கல்லூரி மாணவி சொல்றாங்க. மேபி பல பெண்களுக்கும் இந்த பயம் இருக்கலாம். இந்த விஷயத்தை நாம அட்ரஸ் பண்ண ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியை தேடி போகணும். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கும்போது அதுதானே எல்லாருக்கும் அஃபோர்டபுள். இப்போ இந்த வேலைக்கு வர வரைக்கும் நம்ம ஸ்கூலுக்கு ஒன்று சைக்கிளில் போயிருப்போம், டிவிஎஸ் 50ல் போயிருப்போம், நடந்து போயிருப்போம். இவ்வளோ நீங்களே பாருங்கள், இவ்வளோ ரோட் ஃபெசிலிட்டிஸ், இவ்வளோ லைட்டிங் ஃபெசிலிட்டிஸ், இவ்வளோ விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ தமிழ்நாடு வந்து இப்போ எங்கே வந்து நிற்கிதுன்னு பாருங்கள். ஆக்சுவலிமா தமிழ்நாடு மாதிரி ஒரு போலீசிங் பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் அடுத்தடுத்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ரெண்டாவது, தமிழ்நாடு போலீஸ் வந்து 24/7 365 days நாங்கள் வேலை பார்ப்போம். எல்லா காலேஜஸ்க்கும் நாங்களே போயிருக்கோம். சீனியர் ஆஃபீஸர்ஸே போய் உட்காந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். எப்படி போகணும், எப்படி சேஃபாக இருக்கணும், எல்லா நம்பரையும் ஃப்ளாஷ் பண்ணியிருக்கோம். எல்லா ஆஃபீஸர்ஸோடைய நம்பர் வந்து நீங்கள் பார்த்தா தெரியும். பட் கோயம்பேடு ஸ்டேஷன்லாம் தனியாக ஒரு டிசியே இருக்காங்க. சென்னை சிட்டி போலீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குது. இன்னைக்கு பலதரப்பட்ட பெண்களை சந்திச்சு பேசும்போது ஒரு விஷயத்தை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. அவங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பொது போக்குவரத்து கட்டாயமா மாற்றத்தை உருவாக்கி இருக்கு. பெண்கள் பயணிக்கிற பாதை பாதுகாப்பா இருந்தாதான் பெண்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சுதந்திரமும் பாதுகாப்பா இருக்கும். அவங்க கேட்கறதுக்கு ஏத்த மாதிரி அதை செஞ்சு கொடுக்கறது தான், அந்த மாற்றத்துக்கு வழிவகுக்கிறது தான் உண்மையான மக்களாட்சியோட அடையாளம்னு நம்புறோம். அந்த குரல்களை கேட்கதான் இன்னைக்கான நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.